தன்னுடைய தோழிக்கு தன்னுடைய சகோதரியாக கருதப்பட்ட திருமதி ஜெயலலிதா அவர்களுக்கு, அம்மையார் அவர்களுக்கு தான் விசுவாசமாக இன்று வரை இருக்கிறோம் என்பதை அவர்கள் மீண்டும் நிரூபித்திருக்கின்றார்கள். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. அவருடைய இறப்பு கூட காரணமாக அவர் சொல்லப்பட்டார். ஆனால் அதையெல்லாம் பொய் என்று தவிடுபடியாக்கி தான் இன்னும் தன்னுடைய சகோதரிக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவருடைய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதை சொல்வதன் மூலமாக மிக தெளிவாக அன்று முதல் இன்று வரை நான் உண்மையாக இருந்தேன் என்பதை மீண்டும் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தெளிவான அவர் என்னைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க மாதிரி எதுவும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கும் கூட அவங்க ரொம்ப பொறுமையா யோசிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட், தமிழகத்துடைய எதிர்காலம் கருதி, அதிமுகவுடைய எதிர்காலம் கருதி, அதுவும் அவங்க சொல்ற பாயிண்ட் பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறாங்க. தொடர வேண்டும் என்கின்ற பொழுது இப்ப இருக்கிற ஆட்சி தொடர வேண்டும். அப்ப நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அவர் கருதுவதாக தான் அந்த பாயிண்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா என்ன முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை அவங்க திரும்ப சொல்றாங்க. அத பிஜேபி மட்டும் சொல்லல, இந்த வார்த்தையை பலமுறை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காங்க. அதே வார்த்தையை அவங்க திரும்ப பயன்படுத்துறாங்க. ஆக இது பிஜேபி சொன்ன ஒரு விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது இல்ல, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்ன விஷயமா நீங்க பார்க்கலாம். அம்மா அன்னைக்கு மோடியா லெடியான்னு சொன்னது தன்னுடைய ஆளுமை தன்மையை தமிழகத்தை அறிவிக்காக சொன்ன வார்த்தை, தமிழகத்துக்காக பல திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லிய வார்த்தை. ஆனால் இன்று தமிழகத்துக்கென்று பாஜக அளவில்லாமல் அள்ளி கொடுத்துக்கின்றிருக்கிறது, தமிழகத்துக்கென்று தனி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் அந்த பேச்சுக்கு எனக்கு இடமில்லை. நாட்டின் நன்மைக்காக பாஜக ஒரு கட்சியை கலைக்க வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னாங்கன்னா, RSS அமைப்பை கலைக்க வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னாங்கன்னா, நாட்டின் நலன் கருதி அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? அவங்க எடுத்திருக்கிற முடிவு தமிழகத்துல மட்டுமல்ல, ஈவன் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற ஈவன் பிரிஞ்சு இருக்கிற பல தொண்டர்களால வரவேற்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு முடிவு. தன்னுடைய தோழிக்கு தன்னுடைய சகோதரியாக கருதப்பட்ட திருமதி ஜெயலலிதா அவர்களுக்கு, அம்மையார் அவர்களுக்கு தான் விசுவாசமாக இன்று வரை இருக்கிறோம் என்பதை அவர்கள் மீண்டும் நிரூபித்திருக்கின்றார்கள். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. அவருடைய இறப்பு கூட காரணமாக அவர் சொல்லப்பட்டார். ஆனால் அதையெல்லாம் பொய் என்று தவிடுபடியாக்கி தான் இன்னும் தன்னுடைய சகோதரிக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவருடைய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதை சொல்வதன் மூலமாக மிக தெளிவாக அன்று முதல் இன்று வரை நான் உண்மையாக இருந்தேன் என்பதை மீண்டும் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தெளிவான அவர் என்னைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க மாதிரி எதுவும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கும் கூட அவங்க ரொம்ப பொறுமையா யோசிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட், தமிழகத்துடைய எதிர்காலம் கருதி, அதிமுகவுடைய எதிர்காலம் கருதி, அதுவும் அவங்க சொல்ற பாயிண்ட் பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறாங்க. தொடர வேண்டும் என்கின்ற பொழுது இப்ப இருக்கிற ஆட்சி தொடர வேண்டும். அப்ப நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அவர் கருதுவதாக தான் அந்த பாயிண்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி என்னன்னா, சசிகலாவுடைய முடிவு வரவேற்கத்தக்கது, அதிமுக தொண்டர்களா மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்கன்றது யார் சொல்றாங்கன்னா, பாஜகவுடைய GK நாகராஜ் அவர்கள். இங்கதான் கேள்வி. அதாவது அந்த பல்ஸை பாஜகவினர் எப்படி உணர்றாங்க? அதாவது இந்த தேர்தலில் சசிகலா தனியா நின்றா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலவீனத்தை ஏற்படுத்துன்ற விஷயம் இருக்கும்போது, அது எப்படி ஒரு சில நாட்களாக பாஜக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு, பாஜக பேசக்கூடிய விஷயம் எல்லாமே பேசும் பொருளாக அது செயல்பாட்டில் நடந்து கொண்டிருக்குன்ற கேள்விதான் வருது, சந்தேகம் ஏற்படுத்துது. இல்ல, நீங்க ஒரு பாயிண்ட் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதாவது அவங்க திமுகங்கிற தீய சக்தி, அம்மா என்ன முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை அவங்க திரும்ப சொல்றாங்க. அத பிஜேபி மட்டும் சொல்லல, இந்த வார்த்தையை பலமுறை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காங்க. அதே வார்த்தையை அவங்க திரும்ப பயன்படுத்துறாங்க. ஆக இது பிஜேபி சொன்ன ஒரு விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது இல்ல, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்ன விஷயமா நீங்க பார்க்கலாம். அப்படி ஜெயலலிதாவுடைய கனவுகளை நிறைவேற்றுபவர்கள், ஜெயலலிதா தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் பாஜகவுடன் நட்பு இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்திலும் சரி அல்லது கூட்டணியிலும் சரி தொடர்பை விலக்கி வச்சிருந்தாங்க. அந்த நிலையை அதிமுக பின்பற்றி இருந்தானா ஜெயலலிதாவுடைய கனவை நிறைவேற்றேன்னு சொல்லாங்க. ஆனா இப்போ மத்திய அரசுடைய கனவை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக, மத்திய அரசுடைய அழுத்தம் தான் இருக்கு அப்படிதான் சொல்லப்படுது. மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை 4 ஆண்டு காலமா கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது
அதை மக்கள் வரவேற்கின்ற பொழுது, பலரும் பாராட்டுகின்ற பொழுது, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற திருமதி சசிகலா அவர்கள் வரவேற்பதில் எனக்கு எந்த ஆட்சியும் இருப்பதாக தெரியவில்லை. அவங்க அரசியலை தெளிவா புரிஞ்சுட்டு சொல்றாங்க. இந்த அரசியல், தமிழக அரசியல் எப்படிப்பட்ட அரசியல், அதுல தான் எப்படியால் இருக்க முடியும், எப்படிப்பட்ட சூழலை உருவாக்குறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எடுத்த முடிவு. அம்மா அன்னைக்கு மோடியா லேடியான்னு சொன்னது தன்னுடைய ஆளுமைத்தன்மையை தமிழகத்தை அறிவிப்புக்காக சொன்ன வார்த்தை, தமிழுக்காக பல திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லிய வார்த்தை. ஆனால் இன்று தமிழகத்துக்கென்று பாஜக அளவில்லாமல் அள்ளி கொடுத்துக்கின்றிருக்கிறது, தமிழகத்துக்கென்று தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் அந்த பேச்சுக்கே எனக்கு இடமில்லை. அதே கொள்கையோடு தான் இன்னைக்கு ஏறக்குறைய அதிமுக அன்னைக்கு அவங்க புரிந்து கொண்ட விதியம், நீங்க அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த அந்த டிசிஷனுக்கும் இந்த 4 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் வேற. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா சரியா புரிஞ்சுட்டு சரியா சொல்லி இருப்பாங்க. சரி, நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நான் ராமசுவரனுடைய கேள்வி முன்வைக்கிறேன். சார், ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அதாவது பாஜக கூட்டணி கட்சியில் கூட கவலைப்படல, தேமுதிக கவலைப்படல, ஏன் பாஜக கவலைப்படுதுன்னு கேட்கிறாங்க. நான் உண்மையிலேயே இந்த மக்களுடைய நல்ல ஆட்சியின் மீது, நல் வாழ்க்கையின் மீது அக்கறை வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுகங்கிறது ஒரு தீய சக்தி, இந்திய இறையாண்மைக்கு எதிரான கட்சி, பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவோட எந்த வளர்ச்சி பணிக்கும் ஒத்து போகாத கட்சி, கச்சத்தீவை தாரவாட்டி கட்சி நிறைய சொல்லலாம். என்னுடைய கேள்வி திமுக அல்ல, இப்போ திமுகவுடைய பிரமுகர் யாருமே இல்ல. கேள்வி என்னன்னா, பாஜகவுடைய பொதுச் செயலாளர் சீனிவாசன் சசிகலா எப்படி ஒதுங்கினாங்களோ அதே மாதிரி தினகரன் ஒதுங்க வேண்டும் என்று ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களை அந்த கட்சியை கலைக்க வேண்டும் சொல்வது அரசியல் வரலாற்றில் எங்கேயாவது நடந்திருக்குமா? இப்ப நடக்குதுன்னா அதற்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? நாட்டினுடைய நன்மைக்காக ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுல, ஒரு கோரிக்கை வைக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்ல முடியல. கட்சி கலைச்சுன்னு சொன்னா அவர் கலைச்சுவாரா? நீங்க சொல்றீங்க அழுத்தம் தராங்க, நீங்க ஏன் அந்த அழுத்தத்தை நாங்க சசிகலா அவர்கள் மீது கொடுத்த அழுத்தத்தை தினகரன் மீது கொடுக்க முடியாதா? இல்ல திமுக மீது நான் கொடுக்க முடியாதா? சட்டம் எப்பொழுதும் தன் கடமையை செய்யும். பாஜக எப்பொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. எங்களுடைய சட்டம், எங்களுடைய கடமை அப்படிங்கிறது சரியா செஞ்சுட்டு இருப்போம். உங்க கடமையை நீங்க செய்யுங்க, உங்க கடமையை நீங்க செய்யுங்க, தவறில்ல. இல்ல, நீங்க உங்க கடமையை செய்யுங்க, தவறில்ல. சசிகலா தன்னிச்சையா முடிவு எடுத்தாங்க, உங்க சொல்படி அப்படியே இருந்தது போட்டோம். தினகரனுக்கு அழுத்தம் தர வேண்டிய அவசியம் என்ன? சசிகலா போன்ற நீங்களும் ஒதுங்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு கேட்கிறேன். என்ன அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தலாமா தானே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நீங்க அப்படி பார்க்கணும். நாட்டின் நன்மைக்காக ஒரு கேள்வி முன்வைக்கல, என்ன தவறு? நாட்டின் நன்மைக்காக பாஜக ஒரு கட்சியை கலைக்க வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னாங்கன்னா, RSS அமைப்பை கலைக்க வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னாங்கன்னா, நாட்டின் நலன் கருதி அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? அதுக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்க மாட்டீங்களா? அது உட்கட்சி பிரச்சனை இல்லையா? இல்ல, அவர் என்ன மாதிரியான அவர் எந்த மாதிரியான நோக்கத்துல சொன்னார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். நீங்க அதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவர் நிச்சயமா கட்சியை கலைக்குன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாட்டு நன்மைக்காக, இன்னைக்கு இருக்கிற நல்ல தீய சக்தி ஒழிப்பதற்காக சசிகலா அவர்களை போன்று தினகரன் அவர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த இடத்துல எடுத்துக்கலாம். நீங்க கட்சியை கலைக்குன்னு சொல்றது யாருக்கும் அதிகாரம் இல்லை, அது சரியானதும் அல்ல, அப்படி சொல்லியிருக்க முடியாது. ஆனாலும் கூட நாட்டின் நன்மை கருதி அவர் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த முடிவை திருமதி சசிகலா அவர்கள் சரியாக எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தினகரன் அவர்களும் அடம்பிடிக்காமல் நாட்டின் நன்மை கருதி திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் எடுக்கிற முடிவு சரியானதா இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் கருதுறாங்க. அதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சீனிவாசன் அவர்கள் சொன்னது சரியான நோக்கத்துல சொல்லியிருக்காரு. கட்சியை கலைக்கணும் நோக்கம் அல்ல, என்ன நல்லாட்சி மன்றத்திற்கு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுல எனக்கு ஒரு தவறு இருக்க மாதிரி தெரியல. ஒரு கட்சி இருக்கணுமா இல்லையா, நாட்டின் நலன் கருதி என்று சொல்லக்கூடிய அதிகாரமோ பக்குவமோ அந்த அந்த ஒரு உச்சப்பட்ட அதிகாரமோ உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்களா? நீங்க எப்படி ஒரு கட்சியோ அதே போன்று அவர் ஒரு கட்சி. உங்க கட்சியுடைய செயல்பாடுகள் நலத்திட்டங்களை நீங்க பேசலாம். அடுத்த கட்சியை நீங்க ஒதுங்கி இருக்குன்னு சொல்லும் போது நாட்டின் நலன் கருதி நீங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இல்ல, நீங்க திருமதி சசிகலாவுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நன்மை கருதி அனைவரும் ஒன்று சேர வேண்டும், அனைவரும் அவங்க சொல்லியிருக்காங்க, அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய பொற்கால ஆட்சி மலர நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. அதேதான் அவங்க வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான்.
ஒன்றிணைய வேண்டும் சொல்லிருக்காங்க. அதையே தான் சொல்றாங்க, அதையே தான் பாஜக விரும்புகிறது, அதையே தான் நாங்கள் வரவேற்கிறோம். நாட்டு நன்மை கருதி நல்ல தமிழகத்தின் எதிர்காலம் கருதி ஒன்றிணைவதில் தவறு இல்லை, அதான் சொல்றோம். ஒன்றிணைகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நான் மணி குறிக்கிறாரு, அவருடைய கருத்து கேட்டு வரேன். சொல்றதை எடுத்துக்கலாம். ஜி.கே. நாகராஜ், நம்ம நிறைவான கருத்துக்கு வந்துட்டோம். அதே சமயத்தில் சீட்டிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. அமமுக சசிகலா அதிமுகவோட இணைய வேண்டுமா அவசியமான்னு கேட்கும்னு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு அவசியம், அதனால யாருக்கு என்ன பயன்ன்றது ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு நன்கு தெரியும்ன்றாரு. அப்படி சொன்னவர் அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை மாறி சசிகலா வெளியே போகும்போது தான் உங்க மேல அந்த படியை சுமத்தப்படுது. படியை சுமத்தப்படுவது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய முக்கியமான நபர்கள் அதுக்கான கருத்து சொல்லும்போது அது இன்னும் உறுதியாகின்றது. இல்லைங்க, நாங்க இந்தியாவிலேயே இந்த இந்தியா மீது அதிக அக்கறை உள்ள ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாங்க எடுக்கிற முடிவு இந்திய நன்மைக்காக இருக்கும், தமிழகத்தின் நன்மைக்காக இருக்கும். அதனால எங்கள் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் எப்பொழுதும் வரும், எல்லா விஷயத்திலுமே வரும். அதனால அதையும் நாங்கள் சரியான பதில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப முன்னாடி பேசினாங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் முன்னாடி இருக்கு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எண்ணத்திற்கு இணங்க அவர் கூறியபடி இன்னும் நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தொடர வேண்டும். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப தொண்டர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க அதிமுக தொண்டர்கள் தான் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற ஆட்சி தான் சொல்றாங்க. ஆக அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு பிரஷர் இல்ல, ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு தீய சக்தி வீழ்த்துவதற்காக அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அப்படி பார்க்கணும். அதை வச்சுட்டு பிஜேபியோட பிரஷர், பிஜேபி நாங்க உண்மையிலேயே கவலைப்படுறோம். தமிழகத்துல நல்ல ஆட்சி பண்றோம்னு கவலைப்படுறோம். அந்த கவலைப்படுற நோக்கத்தினாலதான் திமுக வந்துவிடக்கூடாதுன்னு எங்க கொள்கை எப்படியோ அதே மாதிரி அதிமுக கொள்கையும் ஒத்து போகுது. இதையே தான் தினகரன் சொல்றாரு. அப்ப தினகரன் சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் சசிகலா போன்று அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு தமிழகத்தின் ஒரு நல்ல நன்மைக்கான ஒரு முடிவு. அதை பாஜக விரும்புகிறது. அதுக்கு நீங்க வேற ஒரு ரூபம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க நாங்க பிரஷர் கொடுக்கிறோம், கேஸ் போட்டு பயப்படுத்துறோம். அப்படி இருந்தா நாங்க திமுக 2G இருக்கு, நாங்க இப்ப அதை செய்ய முடியும். ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டுறேன். தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்டுறேன். செய்ய முடியும். சசிகலாவை முதல்வராக்க வேண்டும் என்று ஆளுநரை தொடர்பு கொள்ளும் போது அது ஆளுநர் செவி சாய்க்கல, மத்திய அரசு பின்னாடி இருக்கு, மத்திய அரசுடைய சதி இருக்கு, பாஜகவுடைய சதி இருக்குன்னு இதே சசிகலா தான் அந்த குற்றச்சாட்டு முன்வைத்தாங்க. மறந்துடாங்க. இப்போ சசிகலா அந்த நிலையை மாறிடுச்சா? பாஜக மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கா சசிகலாவுக்கு? நாங்க அவங்க எடுத்த முடிவை வரவேற்கிறோம். அவங்க எடுத்த முடிவுக்கு பின்னால் நாட்டின் நன்மை இருக்கிறது என்பதால் வரவேற்கின்றோம். வேற நாங்க ஒன்றும் சொல்லல. இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே அவங்க எடுத்த முடிவு என்பது தமிழகத்துக்கு நன்மை வாய்க்கின்றது, அதனால வரவேற்கிறோம். நீங்க அப்படியே எடுத்திருக்கேன். நாங்க உள்ள போக விரும்பல. எடுத்திருக்கிற முடிவு தமிழகத்தின் ஆட்சிக்கு, நல்ல ஆட்சிக்கு நல்லது, நல்ல முடிவு, அதை வரவேற்கிறோம். அதை மட்டும் நீங்க பாருங்க.